நடைபெறுவதால் அந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்து கட்டுரை போட்டியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கட்டுரை போட்டியை ஆரம்பித்து வைப்பதற்காக நம்முடைய வருகை தந்துள்ள ஏ.கே. கமாலுதீன் அவர்கள், ஆத்தூர் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக இந்த சாதனைகளை போற்றி அவர்களை வரவேற்று என்னோட வாழ்த்துக்கள். இங்க வந்து நிறைய பேர் இவ்வளவு ஆர்வத்தோட இருக்கிறீங்க. இதே ஒரு பெரிய விஷயம் தான். அதே முதல்ல ஒரு பெரிய வெற்றி. அதை கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வை மிகவும் சீரும் சிறப்பாக ரொம்ப நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் நட்பு மன்றத்துக்கும் ஆத்தூர் வாழ்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். கட்டுரை போட்டியிலே ஆரம்பமாக வாழ்த்துக்கள். நன்றி.
சரியாக அரை மணி நேரம் மட்டும்தான். மணி இப்போ 4:50, 5:20 முடிச்சிடணும். Good evening to all. I am Saralakshana. Today I am talk about K. Kamarajar. K. Kamarajar was born on July 15, 1903 in Virudhunagar, Tamil Nadu. He was a former Chief Minister of Tamil Nadu. He was a key figure in Tamil Nadu. He development of education and agriculture in Tamil Nadu. People call him as Perundalaivar, தென்னாட்டு காந்தி, கருப்பு காந்தி, படிக்காத மேனை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். இவர் இலவச கல்வி, இலவச சத்துணவு திட்டம் என பல திட்டங்களை விதித்தார். இதனால் இவருக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுவார். இவருடைய ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையாரின் பெயர் குமாரசாமி, தாயாரின் பெயர் சிவகாமி அம்மையார். தந்தை இறந்ததால் பள்ளி படிப்பு 6ஆம் வகுப்போடு நிறுத்தி கொண்டு பின்னர் கடையில் வேலைக்கு சேர்ந்து அங்கிருக்கும் போது நாளிதழ்களை படித்தும் தேசிய தலைவர்களின் பேச்சை கேட்டு சுதந்திர போராட்டத்திற்கு ஆர்வம் காட்டினார்.
மூடிய பல பள்ளிகளை திறந்தார். மேலும் பல பள்ளிகளை கட்டினார். இதனால் பள்ளிகளின் எண்ணிக்கை 27,000 ஆனது. 6076 படித்த வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்களுக்கு பணி வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இலவச கட்டாய தொடக்க கல்வி கற்கும் சட்டத்தை கொண்டு வந்ததால் கல்வி கண் திறந்த காமராஜர் என அழைக்கப்பட்ட காமராசர் அவர்கள் 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் விருதுநகரில் பிறந்தார். காமராசரின் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் செல்லமாக இவரை ராஜா என்று அழைப்பார். பின்னர் அதுவே காமராசர் என்று மருவி வந்தது. காமராசர் 16 வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சி தலைவரான சத்தியமூர்த்தி அவர்களை அரசியல் குருவாக ஏற்றார். 1954ஆம் ஆண்டு முதல் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். காமராசர் 1964ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். கர்மவீரர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். அவர் தமிழகத்தில் மூழ்கியிருந்த 6000 பள்ளிகளையும் திறந்தார். தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இவ்வுலகில் அழியாத செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதை காமராசரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். தென் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார் காமராசர். இவரது தந்தை குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மா ஆகியோருக்கு மகனாக 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி மகனாக பிறந்தார். சிறு வயதிலே தந்தையை பறிகொடுத்த காமராசர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவர். இளம் வயதிலேயே தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அறிவியல் அறிவையும் நாட்டு பற்றையும் வளர்த்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், அந்திய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். யார் அந்த படிக்காத மேதை? அது எப்படி ஒருவர் படிக்காமலே மேதையாக முடியுமா? முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் ஒருவர். அவரிடம் கட்டுக்கட்டாக பணம் கிடையாது, விதவிதமான ஆடைகள் கிடையாது, சொகுசு வாகனங்கள் கிடையாது, ஏன் குடியிருக்க சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது. அதே போல கர்வம், ஆணவம், அகங்காரம், அலட்சியம் என எதுவும் கிடையாது. இத்தனைக்கும் அவர் தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருந்தவர். யார் அவர்? கல்விக்கண் திறந்த காமராஜர், பெருந்தலைவர், கர்ம வீரர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டனர். காமராஜர் அவர்கள் பள்ளி கல்லூரி சென்று படிக்கவில்லை, பட்டம் எதுவும் வாங்கவில்லை. ஆனால் பல தான் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காக பல மாணவ மாணவியர்களுக்கு பள்ளிகளை வழங்கினார். செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் மட்டும்தான். அத்தகைய அழிவில்லா செல்வத்தை வழங்கிய காமராசரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். தொடக்க காலத்தில் பள்ளிகள் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஆசிரியர்களின் வீட்டில் சென்று மாணவர்கள் தங்கி படிப்பார்கள். பிறகு என்ன செய்வார்கள்? அவர்களின் வீட்டிலே தங்கி படிப்பார்கள். சில பேர் என்ன செய்வாங்க? அவங்க வீட்டுக்கு போய் படிப்பாங்க. இன்னும் சில பேர் ஒரு கூட்டமா வந்து படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம். இதனை கொண்டு வந்தவர் யார்? நம் பெருந்தலைவர் காமராசர். இன்று படிக்காத மேதைகளும் பள்ளிரண்டும் என்பர். இன்றைக்கு பட்டப்படிவை படிக்காத காமராசர் நிறைய பல்கலைக்கழகத்தில் படித்தார். இதுக்கு காரணம் அவர்களின் புத்திசாலி. அது மட்டுமல்ல, இன்று காமராசர் நிறைய ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்தார். மதிய உணவு திட்டம், கட்டாய கல்வி திட்டம் போன்றவற்றை கொடுத்தார். காமராசர் கல்வித்துறையை பற்றி காமராசரின் கல்வித்துறைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது அங்கே கல்வி கூடங்களை அமைத்த புத்திசாலியான தலைவர் யார் என்று தெரியுமா? நம் காமராசர் தான். தென்னாட்டு காந்தி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் 1903ஆம் ஆண்டு
ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு அதனால் பலமுறை சிறைச்சாலைக்கு சென்ற வீரர். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே, மனித கடவுளை வந்து கஷ்டங்களை நீக்கி கண் கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். காமராஜின் குலதெய்வம் காமாட்சி அம்மன் என்பதால் அவருக்கு காமாட்சி என்று பெயரிட்டனர். அதன் பிறகு அவர் தாயார் அவரை ராசா என்று அன்புடன் அழைத்தனர். அதன் பிறகு அவர் பெயர் காமராஜா என்று மாறியது. தனது 6வது வயதில் தந்தை இழந்தார், தமது 12வது வயதில் கல்வி இழந்தார் என பல இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தமது தாய்மாமாவின் துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் பணியாற்றும் போது சுதேசமித்திரன் என்னும் நூலை ஆர்வமாக படிக்கும் வழக்கமும் உண்டு. அதன் பிறகு அன்னிப்பசன் தாயாரின் தன்னாட்சி இயக்கத்தில் கலந்து கொண்டார். அதன் பிறகு இதனை விரும்பாத குடும்பத்தினர் திருவனந்தபுரத்தில் உள்ள கருப்பையா என்னும் தாய்மாவன் மரக்கடையில் அனுப்பி வைத்தனர். அப்போது வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோவில் அனைத்து சாதி மக்களும் நுழைவதற்கான வைக்கம் சத்தியாகிரகம் நடந்தது. அதில் கலந்து கொண்டார். இதுவே அவர் காமராஜர் முதலில் சிறைவாசகம் மேற்கொண்ட நாளாகும். உலகத்தில் அழியாத செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுக்கும் படிக்காத மேதையான காமராஜரை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். தென்தமிழ் நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமிக்கும் தாயார் சிவகாமி அம்மாளுக்கும் ஆகியோருக்கு மகனாக 1903 ஜூலை 15 பிறந்தார் காமராஜர். சிறுவயதிலே தந்தை பறிகொடுத்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வறுமையின் காரணத்தால் வேலைக்கு சென்றார். கற்பு கந்தியான வடமாநில மக்கள் பாராட்டப்பட்ட ஒரே தலைவர் காமராஜர் ஆவார். சின்னஞ்சிறு வயது முதலேயே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைந்து கொண்டார். கல்விக்கண் பிறந்த காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் திங்கள் விருதுநகரில் பிறந்தார். குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் இவருக்கு மகனாக பிறந்தார். அவர் 6 வயதில் அவர் தந்தையை இழந்தார். அவர் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு சென்றார். காமராஜர் பற்றிய கவிதை. உழைப்பால் உயர்ந்த வள்ளல் இவரே, ஊருக்கு உழைத்த உத்தமர் இவரே, நாட்டுக்காக வாழ்ந்த நல்லவர் இவரே, ஊருக்கு உழைத்த உத்தமர் இவரே, நாட்டுக்காக வாழ்ந்த நல்லவர் இவரே, தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் வீட்டையும் மறந்து நாட்டுக்காக வாழ்ந்தவர் இவரே. Good evening to all. My name is Tanusri. I am studying third standard. Now we are going to tell about Kamarajar. Kamarajar was born on 15th July 1903 in Virudhunagar. His father's name was Kumaraswamy. His mother's name was Sivagami Ambayar. He was the Chief Minister of Tamil Nadu for 10 years. He was called as a kingmaker. He died on 2nd October 1975. Thank you. நான் காமராஜரை பற்றி சில கருத்துக்கள் கூற வந்துள்ளேன். காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். காமராஜர் தந்தை பெயர் குமாரசுவாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மையார். காமராஜர் 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். காமராஜர் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். காமராஜர் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணும் பொழுது அங்கே ஒரு முதியவர் வந்தார். அவர் காமராஜரிடம், ஐயா, சுடுகாட்டுக்கு போற வழி குண்டும் குழியமா இருக்கு, அதனால ரோடு போட்டு தாங்கன்னு சொன்னார். அதற்கு காமராஜர், ஐயா, நான் இருக்கின்றவர்களை தேடி அழைக்கின்றேன், நீங்கள் போகின்றவர்களுக்கு வழி கேட்கிறீர்களே என்று கூறினார். காமராஜர் தனது 16வது வயதில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் சேர்ந்தார். நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். ஒரு விழா
உலக பூமி தினமாக கொண்டாடப்படுகிறது. பூமியானது மனிதர்கள் உட்பட பல கோடி உயிரினங்கள் உணவு உறைவிடத்தை உறுதி செய்யும் பெரும் இயற்கை. மனிதன் பல தீமை செய்தாலும் அதை பொறுத்து மீண்டும் மீளும் வகையில்தான் பூமியை கடவுளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூமியை மாசடையாமல் காப்பது நம் கடமை. My school name is Pearls Public School. I am a student. My ambition is IAS. என் தேசத்தை காப்பது என் கடமையாகும். ஜெய் ஹிந்த். நான் ராதை. எனக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர். Now I am going to speak about இரத்த தானம். தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம். அள்ளி எடுத்தாலும் குறையாத தானம். அள்ளிய பின் புத்துணர்ச்சி கொடுக்கும் தானம். நான் கிருஷ்ணன் தேடி வந்தேன். என் கிருஷ்ணனை எங்கை நன்றி. நான் தான் சீராய். நன்றி. நான் ஒரு விவசாயி. நான் சேற்றில் கால வைத்தால்தான் நீ சோற்றில் கை வைக்க முடியும். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு. ஆடுவது சினம் இயல்வது கரவு. ஈவது விளக்கு உடையது விளம்பு. ஊக்கமது கைவிடு. என்னிடத்தைகளே ஏற்பது இகழ்ச்சி. ஐயம்பிட்டுவான் ஒப்புரகு ஒழுகு. ஓதுவது ஒளியே அவ்வியம் பேசு. அக்கம் சுருக்கே நன்றி. நானா பாடியார் அச்சுமில்ல அச்சுமில்ல அச்சுமில்லையே குச்சிமில்ல வானவையே குச்சிமில்லையே. நான் காமச்சு நான் கட்ட கைது கொண்டே தன்னை. Thank you everyone. My name is Sai San. Today October டாக்டர். தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் வெற்றியின் ஆயுதம். இன்று நாம் தலைகுனிந்து அலைபேசியின் வெளிச்சத்தில் இருந்தால் நாளை உன் எதிர்காலம் இருட்டாகிவிடும். இன்று நீ தலைகுனிந்து புத்தகத்தை படித்தால் நாளை உன் எதிர்காலம் பிரகாசமாகிவிடும். 1903 ஜூலை திங்கள் 12 விருதுநகரில் பிறந்த அவர் தாய் பேர் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். 6ஆம் வயதில் தன் தந்தையை இழந்தார். பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். நான் தூய்மை ஒழுக்கம் மற்றும் தியாகத்தின் சின்னமாவே. நான் மகாலட்சுமியின் அவதாரம் ஆவேன். நான் தான் ராதை. கோவிந்த கோபாலே ராதே ராதே. கோவிந்த கோபால ராதே ராதே. கோவிந்த கோபால ராதே ராதே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இம்மண்டமானது தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து அனைத்து பேருந்துகளும் நின்று செல்கின்றது. அடுத்தது போல குடித நீர் பிரச்சனைக்கும் இம்மண்டமானது உறுதுணையாக இருந்து இப்பகுதியில் உள்ள எல்லாருக்குமே நல்ல சுகாதாரமான குடிநீர் வழங்குவதற்கு ஆத்தூர் குடிநீர் வாரியத்தை வேண்டி கேட்டுக்கொண்டுள்ளோம். மற்றும் இப்பஞ்சாயத்தினுடைய தலைவர் அவர்களையும் வேண்டி பல நற்காரியங்களை செய்து இம்மண்டத்தினர் தனது 20வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவில் கட்டுரை போட்டி, படிக்காத மேதை காமராஜர் என்ற போட்டி நடைபெற்று அதில் முதல் 3 பரிசுகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் அந்த பெயரையும் தொலைபேசி மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மற்றும் விளையாட்டு போட்டிகள், கோலப் போட்டிகள், பேச்சு போட்டிகள், மாறுவேட போட்டிகள் அனைத்தையும் நடைபெற்று அதில் முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களுடைய பெயர் பட்டியல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாணவர்களுக்கும் இம்மண்டத்தின் வாயிலாக
பரிசுகள் உண்டு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஆத்தூர் காமராஜர் நற்பணிமன்றத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் முன்னால் அமைந்திருக்கின்ற குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவானது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் கிட்ட நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நிகழ்வு நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு உதாரணமாக நம்ம காமராஜர் நற்பணிமன்றம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கு. ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு நாளில் முடிஞ்சிடும். இது அப்படி இல்லை, ஒரு வாரம், இன்னும் அடுத்த எத்தனை நாள் ஆகுங்கிறது தெரியல. அவ்வளோ தூரத்தையும் கட்டி கொண்டு போய் அதை ஒரு சிறப்பாக நடத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்த காமராஜர் நற்பணிமன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பெருந்தலைவர் அவர்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. என்னோட சின்ன ஒரு கருத்து தான், அவரே மாதிரி ஒருத்தர் பிறக்கிறது கஷ்டம், அவர் வழியில் நடக்கிறதும் கஷ்டம். ஏன்னா தலைவருக்கு உதாரணம் அவர் தான். அதனால் அந்த மாதிரி ஒருத்தரை திருப்பி இந்த பூமி தாய் நம்மளுக்கு தந்தால் அதில் முதல்ல வரவேற்போம்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். காமராஜர் நற்பணிமன்றத்தின் 20வது ஆண்டு விழாவிலே பங்கேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேடையிலே வீட்டிற்கும் அனைத்து சமுதாய தலைவர்கள் மற்றும் நண்பர்கள், நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், மேடையின் முன் திரளாக அமர்ந்திருக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பெருந்தலைவர் என்ற சொல்லுக்கு ஒரே உதாரணமாக திகழ்ந்த தலைவர் காமராஜர். அவருடைய புகழ் பாடுவதற்காக இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களை பார்த்தாலே புரியும். அனைத்து சமுதாய தலைவர்களுமே வந்திருக்கிறார்கள். எனவே அவரது பெருமையை நாம் பாடி தெரிய வேண்டியதில்லை. அவர் வழியில் நடக்க உறுதி கொள்வோம். இந்த காமராஜர் நற்பணிமன்றம் 20 ஆண்டுகளாக இந்த விழாவை மிகச் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். அதை எப்படி நிர்வாகம் செய்கிறார்கள் என்று புரியவே இல்லை. மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டம் சற்று குறைவுதான் இருந்தாலும் அடுத்த முறை இதை விட சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறேன். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமைகிறேன். மதிப்புக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே மற்றும் காமராஜர் நற்பணிமன்றத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவன் காமராஜரை பற்றி பேச வேண்டும் என்றால் 15ஆம் தேதி மீட்டிங் ஆரம்பித்து இன்று ஆத்தூரில் காமராஜர் நற்பணிமன்றம் 122வது ஆண்டு விழா கொண்டாடுகின்றார்கள் என்றால் காலம்புறம் பெருந்தலைவன் காமராஜரை பற்றி பேசலாம். இப்பொழுது ஒரு வெள்ளம் வந்தது, அதில் 1.5 லட்சம் தண்ணீர் திறந்து விட்டார்கள். இப்பொழுது கட்டின பாலம் போய்விட்டது. அன்றைக்கு அடிகள் நட்டி இன்றைய வரை ஓடுகின்ற பெருந்தலைவன் காமராஜனுடைய பாலம்தான் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள்கள் திருச்செந்தூர் கன்னியாகுமரி வரை அந்த பாலத்தில் தான் போய் கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். எல்லோரும் சொல்வார்கள் கற்பசாமி கோயில் கொடை நடக்குதா என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், இப்பொழுது பெருந்தலைவர் காமராஜனுடைய புகழ் எப்படி என்றால், மாலை வேண்டாம் பள்ளிக்கூடத்துக்கு, அப்பொழுது சிலையாட்டும் குச்சும் வாங்கி கொடு, எனக்கு மாலை போடாது என்று சொன்ன தலைவன் பெருந்தலைவன் காமராஜர் அவர்கள். காமராஜர் நற்பணிமன்றத்தினுடைய 20வது ஆண்டு துவக்க விழா, நலத்திட்டம் உதவி வழங்கும் விழா என்ற முப்பெரும் விழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆத்தூர் வட்டார காமராஜர் நற்பணிமன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, இத்துணை நேரம் பெருந்தலைவரின் புகழ்பாடி உங்களுக்கெல்லாம் மலரும் நினைவுகளை, பெருந்தலைவரின் ஆட்சி காலத்திலே நடந்த சம்பவங்களை உங்கள் மத்தியிலே, உங்கள் மனத்திரையிலே, உங்கள் கண் முன்னால் காட்டி அமர்ந்திருக்கின்ற விழா மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அன்பு பெரியவர்களே, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் கண் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆரம்ப கல்வி பயின்ற காலத்திலே அவரது போராட்ட குணம் வெளிப்படுகிறது. அவர் 4ஆம் வகுப்பு படித்த காலத்திலே பள்ளி ஆசிரியர் அனைவருக்கும் சுண்டல் வழங்குகின்றார். அந்த சுண்டலை வாங்குவதற்காக பெருந்தலைவர்
அந்த வரிசையிலே கடைசியாக வந்து அந்த சுண்டலை பெற்றுக் கொள்கின்றார். அப்பொழுது மற்ற மாணவர்களை காட்டிலும் அவர்களுக்கு குறைந்த அளவு சுண்டலே வழங்கப்படுகிறது. வீட்டிற்கு அதை கொண்டு வருகிறார். அவரது தாயார் அவரை வசைபாடுகின்றார். ஆளை போல நீ ஒன்றும் ஏற்பட்ட சுண்டலை வாங்கியிருக்கலாமப்பா, எதுக்கு இவ்வளவு பின்தங்கி இருந்த அப்படின்னு. அப்போ அவன் வந்து அம்மாட்ட ஆர்கியூ பண்றாரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே அது ஆசிரியரோட தவறு. ஆசிரியர் வந்து எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி பகிர்ந்து அளிக்கணுங்கிறது ஆசிரியரோட கடமை. அந்த கடமையை வந்து அவர் சரியா செய்யல அப்படின்னு அப்போவே அந்த தவறை தட்டி கேட்கின்ற ஒரு தைரியம், ஒரு மனப்பக்குவம், அவர் விளையும் பெயர் முளையிலே தெரியும் என்ற சொல்லுக்கிணங்க பெருந்தலைவர் ஆரம்ப காலத்திலே தவறை தட்டி கேட்கின்ற ஒரு துணிவு. தலைவர்களுக்கும் கீழே வீட்டிற்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவர் கிராமந்தோறும் பள்ளிக்கூடத்தை திறந்து ஏழை எளிய மக்களை எந்தவித சமத்துவம் எல்லா மக்களும் ஒன்று சமத்துவத்தை உண்டு பண்ணி ஒரு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் என்றும் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.